V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தரப்புக்கு சஜிதண்ணி அழைப்பு. தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதால் மனம் வருந்துகின்றேன். மனோ ஆதங்கம். பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் எதிர்பார்க்கவில்லை என்கின்றார் ஜனாதிபதி. உக்ரைன் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல். கடத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்ட சந்திரசேகர். தோல்விக்கான காரணத்தை பொதுவெளியில் வெளியிட மறுக்கும் சஜித் அணி. தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தமிழ் தேசிய கட்சிகளை மீண்டும் ஒன்றுபடுத்த முயற்சி. சிவகரன் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு வேண்டுமானால் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்குரிய சாத்தியம் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் மேலும் கூறியவை வருமாறு: இணைவதற்குரிய அழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி எமக்கு அதிகாரப்பூர்வமாக விடுக்கவில்லை. எமது பக்கமே 40 எம்பிக்கள் உள்ளனர். எனவே ஐதேகவுக்கு வேண்டுமானால் எம்மிடம் கூட்டணி அமைக்கலாம். பொது தேர்தலில் தோல்வியடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியல் எம்பி பதவி வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை. தேசிய பட்டியலூடாக எவரை நியமிப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றார். தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆட்சி அமைக்கும் அனுருகுமார் திசாநாயக்க அரசுக்கும் எனது வாழ்த்துக்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. இன்று இருந்து ஒரு தமிழர் பிரதிநிதித்துவமும் இல்லாமல் போய்விட்டது. இதையிட்டு நான் மனவருத்தம் அடைகின்றேன். எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்த தமது 2 பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று அதை 3ஆகவும் அதிகரித்துக் கொண்ட சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் உடன்பிறப்புகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன். அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியிலும் நாடெங்கும் மக்கள் எமது வேட்பாளர்கள் போட்டியிட்ட 7 வட்டாரங்களில் 2,37,123 விருப்பு வாக்குகளை எமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு விசேட நன்றிகள். பல இனங்கள் வாழும் ஒரு நாட்டின் ஒவ்வொரு இனமும் தமது பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வது அதிகரிப்பது இயல்பான ஜனநாயக உரிமை செயல்பாடுகளாகும். ஆனால் கொழும்பு தலைநகர் மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் தொடர்பில் அது இன்று சாத்தியப்படவில்லை. இதை கண்டு மனவருத்தம் அடைகின்றேன் என்றார். வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்கிற்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது. பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்க பொறுப்பாகும். அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும். மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும். ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும். நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது. அதிகாரத்தினூடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது. மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது. எந்தவொரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது என்றார். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் அந்த நாட்டு எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடைந்து முக்கிய நகரங்களின் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளுக்கு இடையில் மோதல் தொடர்கின்ற நிலையில் உக்ரைன் மீது திடீர் வான்வழி தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. ஒரே நேரத்தில் 120 ஏவுகணைகள் 90 ட்ரோன்கள் வீசப்பட்டதால் உக்ரைன் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். தலைநகர் கீவ், முக்கிய நகரங்களான வெவைன், மைகோவ், ஜப்ரோசியா, துறைமுக நகரமான ஒடேஷா உள்ளிட்ட பகுதிகளில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்குள்ள முக்கிய எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ஏவுகணைகளை ரஷ்யா வீசியுள்ளது. கடந்த 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களால் 3 பிராந்தியங்களில் மின்தடை ஏற்பட்டது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷஹத் வகை பாலிஸ்டிக் ஏவுகணையை ரஷ்யா இந்த தாக்குதலில் பயன்படுத்தியுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்டவை வானிலேயே அளிக்கப்பட்டன. மைர்கோவ் நகரில் எவரும், ஒடேசா பகுதியில் 2 இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தனர். 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார்கள்.
இலங்கையின் புதிய அமைச்சரவையில் கடத்தொழில், நீரியல் வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் அமைச்சராக தமிழ் மொழியில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்த பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் காலை நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலூடாக ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். இலங்கை நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தலைவராகவும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் கடந்த காலங்களில் இவர் பணியாற்றியிருந்தார். யாழ் மாவட்டத்தில் இம்முறை தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவான 27 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 13 பேர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இதேவேளை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும் 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியலூடாகவும் தெரிவான நிலையில் மொத்தமாக 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 35 ஆசனங்களை பெற்று படுதோல்வியடைந்த ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் எதிரணியில் அமரவுள்ளது. தமது கட்சியின் இந்த தோல்விக்கான சில காரணங்களை வெளிப்படுத்த முடியாது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் இன்று தெரிவித்தார். எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் மட்டுமே விவாதிப்போம் என்று மரிகார் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார். கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஏன் பொதுமக்களிடமிருந்து விலகி நிற்கின்றார் என்று கேட்பதற்கு சரியான நேரத்தில் பிரேமதாச பொது வெளியில் வருவார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் சஜித் பிரேமதாச இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த 21 நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பான விசாரணையின் போது உரிய நேரத்தில் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 8888 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். எதிர்வரும் நாட்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட இருப்பதாக தமிழ் தேசிய வாழ்வுரிமை அமைப்பின் தலைவர் VS சிவகரன் அறிக்கையொன்றை வெளியிட்டு தமது உத்தேச முயற்சி பற்றி குறிப்பிடுகின்றார். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். கடந்த 70 ஆண்டுகால அரசியல் உரிமைக்கான ஜனநாயகம் மற்றும் ஆயுத போராட்டங்களை எதிர்கொண்ட தமிழினம் பல்வேறு விதமான இழப்புகளையும் நெருக்கடிகளையும் வலிகளையும் வாழ்வியல் சுமைகளையும் எதிர்கொண்டு வருகின்றது. ஆனால் 2009க்கு பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிக்குள் தமிழினம் சிக்கி தவிக்கின்றது. காலத்துக்கு காலம் ஆட்சி வருபவர்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை தொடர்ச்சியாக வல்விழந்து கடந்த மென்வலுவில் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதனை எதிர்கொள்வதே பாரிய சவாலாக உள்ளது. அதிலும் பிரிந்து நின்று எதிர்கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆகவே ஒன்றாக இணைந்து அரசின் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்றார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.